ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாகிரஃபியில் புலிகள் காப்பகம், டைகர் ரிசர்வ்ஸ், அப்புறம் யானைகள் காப்பகம், எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் புலிகள் காப்பகம் இருக்குது, யானைகள் காப்பகம் இருக்குது, இதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல புலிகள் காப்பகம் பார்ப்போம். புலிகள் காப்பகம் இந்தியாவில் தற்போதைய நிலைமையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 55 இருக்குது மொத்தமாக புலிகள் காப்பகம். இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. ஏன்னா புலிகளுடைய எண்ணிக்கை என்னென்னா அதோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. அதனால் என்னென்னா அதை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்போ தான் நம்ம புலியை நேஷ்னல் அனிமல், தேசிய விலங்காக சொல்லியிருப்பாங்க. புலியை என்னென்னா தேசிய விலங்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பேட்ரியோட்டிசம், தேசபக்திக்காக என்னென்னா கொல்ல மாட்டோம்ல, அதனால் தேசிய விலங்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் ப்ராஜெக்ட் டைகர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது மூலயமா என்னென்னா அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுறாங்கன்னா டைகர் ரிசர்வ், புலிகள் காப்பகம் அப்படின்னு என்னென்னா நாடு முழுக்க என்னென்னா ஒரு இடத்த அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் புலிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் டைகர் ரிசர்வ் அப்படின்னு அறிவிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே யார் கவர்மெண்ட்டோட அனுமதியெலாம் இல்லாமல் உள்ளே போக முடியாது. நம்ம அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. அதை தான் டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. மொத்தமாக இது இந்தியாவில் 55 இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இது 5 இடத்துல இருக்குது. அது எந்தெந்த இடத்துல அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சத்தியமங்கலம். இந்த ரோஸ் கலர், பிங்க் கலரில் எழுதியிருக்கேன்ல, இதெல்லாம் என்னென்னா புலிகள் காப்பகம். சத்தியமங்கலம் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் தமிழ்நாட்டிலே பெரிய புலிகள் காப்பகம். சத்தியமங்கலம் ஈரோட்டில் இருக்குது. சரியா? அடுத்தது முதுமலை பார்த்திங்கன்னா நீலகிரியில் இருக்குது. முதுமலை நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. சத்தியமங்கலம் பக்கத்தில் ஈரோட்டில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம், பிங்க் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆனைமலை. அந்த புலிகள் காப்பகம் இருக்குது. எங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது ஆனைமலை புலிகள் காப்பகம். அடுத்தது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்றது அந்த பிளேஸு, மேகமலை புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த மாதிரி இருக்குது. மதுரை, தேனி இந்த பக்கம்லாம் இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. சரியா? அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அகஸ்தியமலை அப்படின்றது யானைகள் காப்பகம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா களக்காடு முண்டந்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அது புலிகள் காப்பகம். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இதை பற்றி நம்ம தமிழ் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக்கில். ஓகே, களக்காடு முண்டந்துறை இது மாதிரி ஒரு 5 புலிகள் காப்பகம் இருக்குது. என்னென்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. களக்காடு முண்டந்துறை திருநெல்வேலி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை, ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது முதுமலை நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? ஓகே, இதோட புலிகள் காப்பகம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா யானைகள் காப்பகம் பார்க்க போகிறோம். யானைகள் காப்பகம் நான் வேறு கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள், வயலட் கலர் பெனில் எழுதியிருக்கேன் யானைகள் காப்பகம். யானைகள் காப்பகம் 1992 என்னென்னா ஸ்டார்ட் பண்ணாங்க கொண்டு வரதுக்காக. ஏன் யானைகள் காப்பகம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைகளுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா யானைகள் என்னென்னா நம்ம காடெல்லாம் அழிக்கிறதால ஊருக்குள்ளே புகுந்துடுறது, இது மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதனால் யானைகளை பாதுகாக்கணும், இல்லை யானைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லி பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. யானைகளே 2 விதம் இருக்கும், ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்னு 2 விதம் இருக்கும். ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் இந்த காது இதெல்லாம் நிறம், உயரம், அப்புறம் தந்தம் இருக்கிறது, இது மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆசிய யானை தான் நம்ம நாட்டில் இருக்கிறது. நம்ம நாட்டில் இருக்க யானை பேர் ஆசிய யானை. ஓகேவா? இதுக்கும் என்னென்னா மொத்தம் யானைகள் காப்பகம் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இடத்துல யானைகள் காப்பகம் இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே 33 தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 5 இருக்குது. ஏன் புலிகள் காப்பகம், யானைகள் காப்பகம் எல்லாமே தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அந்த மேற்கு பக்கம் ஃபுல்லாக வரிசலாக பார்த்திங்கன்னா இந்த நீலகிரியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அடர்ந்த காடுகள் இருக்குது. அதனால் அங்கே நிறையா இது மாதிரி விலங்குகள் வாழுது. இதனால் யானைகள் காப்பகம், புலிகள் காப்பகம் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நிறையாவே இருக்குது.
நம்ம போன வீடியோவிலே நம்ம பார்த்துருப்போம் ராம்சர் ஈரநிலங்கள், அதுவும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, 14 இருக்குது மொத்தம். ஓகே, அடுத்தது யானைகள் காப்பகம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். நீலகிரியில் இருக்குது, நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி யானைகள் காப்பகம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் யானைகள் காப்பகம் அங்கேயும் இருக்குது, கோயம்புத்தூர் எலிஃபண்ட் ரிசர்வ் அங்கே இருக்குது. ஆனைமலை இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் இருக்குது. ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் பக்கத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் யானைகள் காப்பகமும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகஸ்தியமலை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, அகஸ்தியமலை அகஸ்தியமலை வந்து திருநெல்வேலி மட்டும் இல்லை, பக்கத்தில் கேரளாலையும் கொஞ்சம் ரீஜன் இருக்கும். அகஸ்தியமலைன்றது ஒரு பெரிய ஏரியா. சரியா, இது ரொம்ப முக்கியம் அகஸ்தியமலை. ஏன்னா தமிழ்நாட்டிலே பெரிய யானைகள் காப்பகம் அகஸ்தியமலை தான், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, அப்படியே இன்னொரு தடவை வாங்க. அகஸ்தியமலை திருநெல்வேலி மாவட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து மதுரை விருதுநகர் இது மாதிரி 2-3 மாவட்டம் சேர்ந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் யானைகள் காப்பகம். ஆனைமலை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. கோயம்புத்தூர் யானை காப்பகம் வந்து அங்கே கோயம்புத்தூர் மாவட்டமே தான். நீலகிரி யானைகள் காப்பகம் நீலகிரி மாவட்டமே தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம புலிகள் காப்பகம் யானைகள் காப்பகம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரி புலிகள் காப்பகம் யானைகள் காப்பகம் உயிர்கோள காப்பகம் இதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் மேப்பில் வந்து கலர் பெனில் வந்து எழுதி வச்சுட்டு படிங்க. இது மாதிரி படிக்கும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் எந்த இது இருக்குது அப்படின்னும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு புலிகள் காப்பகத்துக்கு ஒரு கலர், யானைகள் காப்பகத்துக்கு ஒரு கலர், இது மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணி எழுதுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதோடு வந்து இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.